ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெஜ் குருமா தான். இது ரொம்பவே சிம்பிளாகவும் செய்யலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான பொருட்கள்: கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ், தேவையான அளவுக்கு கோகோனட்டு, பொட்டுக்கடலை, க்ரீன் சில்லி, மிளகு, கொஞ்சமாக முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சேர்த்தா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, இது 3 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கலாம். இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஆனியன் வதக்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரமே வந்து வதங்கி வரும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பெரிய வெங்காயமே போட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வந்து வதங்கி வந்துருச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து குக் பண்ணணும். நம்ம எந்த டிஷ் செஞ்சாலுமே அதில் உள்ள வெஜிடபிளை வந்து நல்லாவே வந்து குக் பண்ணால் நம்மளோட டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட டொமேட்டோ வந்து குக் ஆகிட்டு, இதோட தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ் குருமாவுக்கு வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம பெப்பர், க்ரீன் சில்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதில் உள்ள காரமே கரெக்டாக இருக்கும். மஞ்சள்தூள் வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். இது குக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கொரன்னு தான் அரைக்கணும். நம்ம ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சா நமக்கு டேஸ்டியாகவே இருக்காது. ஸோ வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் வந்து போடணும். நம்ம வந்து பேஸ்ட் அரைக்கும் போது கூட நம்ம உப்பு போடலை. ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ உப்பு வேணுமோ இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணாலே போதும். நம்மளோட சூப்பரான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம இறக்கும்போது கொரியாண்டர் லீஃப் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கொரியாண்டர் இல்லை, அதனால் நான் வந்து போடலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு குக் ஆகிட்டு, இப்போ வந்து நம்ம வெஜ் குருமா வந்து ரெடி ஆகிட்டு, இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெஜ் குருமா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.